ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தமிழக மக்கள் வைத்த ஆப்புதான் என்ன என்ன. இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வரலாற்றின் சிறப்புமிக்க ஒரு அருமையான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் என்று கொடுத்திருக்கிறது. நீதி சாகவில்லை என்று இரு நீதி தேவர்களால் வழங்கப்பட்ட ஒரு அருமையான தீர்ப்பு. தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக விரோத போக்கை கொண்டிருக்கும் RN ரவி அவர்கள் விரைவில் தமிழகத்தை விட்டு செல்ல வேண்டும். இதுவே அனைவருடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆளுநர் என்ற அந்த உயர்ந்த பதவிக்கு தகுதியற்றவராக ஒவ்வொரு மேடைகளிலும் சனாதானத்தை பற்றி பேசி தெரிந்து கொண்டிருந்த RN ரவி அவர்களே, இத்துடன் உங்கள் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் உங்களை அவமானப்படுத்துவதற்கு வேறு வழி மக்களுக்கு தெரியவில்லை. உங்கள் கையெழுத்து இனி தேவையில்லை என சுப்ரீம் கோர்ட்டே அதற்கான ஆர்டர்களை கொடுத்து எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிவிட்டது. இதற்கு மேல் நீங்கள் அவமானப்படுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே விரைவில் தமிழகத்தை விட்டு சென்று விடுவது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய சனாதன வக்ர புத்திக்கும் நல்லது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற ஒரு அருமையான தமிழக பழமொழி ஒன்று உண்டு. அது RN ரவிக்கு பொருந்தும் என்று எண்ணுகின்றேன். ஆகவே RN ரவி அவர்கள் விரைவில் தமிழகத்தை விட்டு செல்ல வேண்டும். அதுவே கொஞ்ச நெஞ்சம் இருக்கும் மரியாதையும் காப்பாற்றக்கூடிய செயலாக இருக்கும். முடிந்தவரை அவர் ராஜினாமா செய்துவிட்டு செல்வது நல்லது. தமிழக மக்களாக பார்த்து விரட்டினாங்கன்னா இன்னும் அசிங்கமாயிடும். ஏன்னா வேறொரு மாநிலத்தில் விரட்டப்பட்டு தான் தமிழகத்துக்கு வந்தீங்க. ஆனாலும் நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை. தமிழக மக்கள் உங்களை திருத்துவார்கள், விரைவில் விரட்டுவார்கள். அதற்கு முன்னாடி நீங்களே சென்று விடுவது சாலச் சிறந்தது என்பது தமிழக மக்களுடைய ஏகோபித்த எண்ணமாக இருக்கின்றது. ஆகவே RN ரவி அவர்களே, தயவு கூர்ந்து தமிழகத்தை விட்டு வேறு எங்காவது சென்று உங்களுடைய சனாதான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.